ஹலோ கைஸ், வெல்கம் டு எஃப்சி நரிக்கூட்டம் அஃபீஷியல். இன்றைக்கி நம்ம ஃபுட்பால் கிளப் நரிக்கூட்டம் அஃபீஷியலோட டீம் ஸ்குவாடை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நம்பர் 1 ஜெர்சி. அது நம்ம எஃப்சி நரிக்கூட்டம் அஃபீஷியலோட டீமோட ஒன் அண்ட் ஒன்லி மெயின் கோல் கீப்பர் திவாகர். இவருக்கு ஹைட்டு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு, நிறையா ஏரியல் பால்ஸ்லாம் தடுக்க நல்ல சான்ஸ் இருக்குது. இவர் ஸ்கில்ஸ் பார்த்தா லாங் த்ரோ, ஆக்ரோபாட்டிக் கிளியர், நல்லா எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தாலும் ரெஃப்ளெக்ஸ் பண்ணி கிளியர் பண்ணுவார். அப்புறம் லாங் பால் எக்ஸ்பர்ட்டும் கூட, நல்லா லாங் பால் கிக் எடுப்பார். அப்புறம் செகண்டரி கோல் கீப்பர் முத்துக்குமரன். இவரோட ஹைட்டும் கொஞ்சம் முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். அவருக்கு ஏற்ற மாதிரி நல்லா கீப்பப் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டிஃபெண்டர்ஸ். அந்த வரிசையில் நம்மளோட கிரேட் வால் ஆஃப் நரிக்கூட்டம் நம்ம மணிபாரதி. இவர் சென்டர் ஆஃப் த பிச்சை நல்லா அவரோட கைக்குள்ளேயே வச்சுக்கணும்னு சொல்லலாம். அந்தளவுக்கு முக்கியமான டிஃபெண்டரும் கூட. மணிபாரதியோட சப்போர்ட்டிங் டிஃபெண்டராக நம்ம கிருபாகரன் ப்ளேஸ் பண்ணுறாரு. இவரோட முக்கியமான ப்ளஸ் இவரோட டிஃபென்ஸும் இவரோட ஸ்பீட் ஆஃப் அட்டாக்கும் தான். அடுத்தபடியான ப்ளஸ் இவரோட மேன் மார்க்கிங் அப்புறம் ஃபைட்டிங் ஸ்பிரிட்டும் தான். இவரும் கார்னர் கிக்கப்பெல்லாம் முன்னாடி அட்டாக் போய் யூஸ் ஆவார். இன்னொரு முக்கியமான டிஃபெண்டர்னு பார்த்திங்கன்னா நம்ம தனுஷ் தான். இவரும் நல்ல இம்பார்ட்டண்டான சுச்சுவேஷன் நல்லா டிஃபென்ஸுக்கு யூஸ் ஆவார். மற்ற டிஃபெண்டர்ஸை காட்டிலும் இவருக்கு நிறையா ஸ்கில்ஸு அண்டு டெக்னிக்ஸ்லாம் நிறையா தெரிஞ்சும் நல்ல ஸ்பீட் ஸ்டாராகவும் இருப்பார். அட்டாக்கிங் அளவுக்கு யூஸ் ஆகிற நல்ல டிஃபெண்டே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பிச்சோட மிட்ஃபீல்டர்ஸை பற்றி பார்க்கலாம். அதில் ஒரு முக்கியமாக டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டராக நம்ம லோகேஷ் என்ட்ரன்ஸ் ஆகிறாரு. நம்ம டீமுக்கு 3 டிஃபென்ஸ்னால இவரும் கொஞ்சம் டிஃபென்சிவ்லேயே கொஞ்சம் அதிக நேரம் செலவழிப்பார். இவரோட மெயின் ஸ்கில் என்ன பார்த்தீங்கன்னா, எவ்வளோ தான் அட்டாக்கில் இருந்தாலும் ஆப்போனண்ட்டுக்கு பால் போனோடனே நல்லா முக்கியமாக டக்குன்னு ட்ராக் பேக் ஆகிடுவார். எவ்வளோக்கு எவ்வளோ டிஃபென்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ டிஃபென்ஸுக்கு முக்கியம் கொடுத்து மிட்ஃபீல்டர் ஆடுவார். நெக்ஸ்ட்டு டீமோட சென்ட்ரல் மிட்ஃபீல்டர் லோகேஷ். இவர் நரிக்கூட்டம் எஃப்சியோட ஆங்கர் மேன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு டீமை ஹோல்டு பண்ணி வச்சுருப்பார். இவர் முக்கியமாக நிறையா ஸ்கில்ஸ் அண்டு ஃபைட்டிங் ஸ்பிரிட்டும் இருக்குது. இவர் டீம் லீடர் கேப்டன்சிக்கான கெப்பாசிட்டியும் அதிகமாக இருக்குது இவர்கிட்ட. இவர் ஒரு முக்கியமான லாங் ரேஞ்சர். இம்பார்ட்டண்டான லாங் பாஸ்லாம் அவர் டீமுக்காக கொடுப்பாரு. நம்ம டீமோட அடிஷ்னல் மிட்ஃபீல்டராக இருக்கார் நம்ம சௌதீஷ். இவரும் பாலை ஹோல்டிங்கில் வச்சுருக்கிறதுல நல்ல திறமசாலியும் கூட. இவர்கிட்டையும் லாங் பால் எக்ஸ்பர்ட்டு, லாங் பால் பாஸுக்கான நிறையா கெப்பாபிலிட்டி இருக்குது. அடுத்த டீமோட முக்கியமான மிட்ஃபீல்டரான பாலாஜியை பற்றி சொல்லியே ஆகணும். இவரோட மெயின் ஸ்கில்லே அட்டாக்கிங் மைண்டடும் நல்ல ஆக்ரோபாட்டிக் ஃபினிஷிங் தான். இவர் நிறைய டெக்னிக்ஸும் ஸ்கில்ஸும் யூஸ் பண்ணுவார். முக்கியமாக லாங் ரேஞ்சிலேருந்து நல்ல அற்புதமாக ஷூட்டும் அடிப்பார். இவரோட பாசஸும் லாங் பாலாக இருந்தாலும் சரி, ஷார்ட் பாலாக இருந்தாலும் சரி, அவ்வளோ அக்யூரேட்டாக நல்லா ஃபினிஷிங்கும் பாஸிங்கும் சூப்பராக கொடுப்பாரு. பாலாஜி டீமோட முக்கியமான கீ பிளேயர்ஸும் கூட. அடுத்த டீமோட அட்டாக்கிங் மிட்ஃபீல்டரான பிரபாவை பற்றி பார்க்கலாம். இவரோட ப்ளஸ்ஸு இவரோட க்ரியேட்டிவ் மைண்டட் அண்ட் க்ரியேட்டிவ் பாசஸும் தான். இவரோட க்ரியேட்டிவ் மைண்ட்னால் மேலே இருக்க அட்டாக்கர்ஸுக்கு நல்ல த்ரூ பால்ஸும் ஷார்ட் பாஸஸும் அதிக லெவலில் நல்லா க்ரியேட்டிவாக கொடுத்து அனுப்புவார். இவர் கிளாசிக் ஆல் இன் ஒன்னே சொல்லலாம். இவரோட ஸ்பீடாக இருந்தாலும் சரி, இவரோட பாஸாக இருந்தாலும் சரி, இவரோட ஷூட்டாக இருந்தாலும் சரி, எல்லா விதத்துலேயும் ஹை கிளாஸ்னே சொல்லலாம். இவரும் ஒரு முக்கியமான கீ பிளேயர் ஆஃப் எஃப்சி நரிக்கூட்டம். நெக்ஸ்ட்டு ஃபுட்பாலோட முக்கியமான பொசிஷனான அட்டாக்கிங்கை பற்றி பார்க்கலாம். அந்த இடத்துல லெஃப்ட் சைடு அட்டாக்கராக நம்ம கண்ணனை பற்றி பார்ப்போம். இவரோட ஹைட்டு கம்மியாக இருந்தாலும் இவரோட ஜம்ப்பு ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். இவர் லெஃப்ட் சைட் ஆஃப் த பிட்ச்சில் எங்கே கிடைச்சாலும் விளையாடுவார். இவர் ஒரு ஃபுட் பேக்கராக இருந்தாலும் நல்லா லெஃப்ட் சைடு அட்டாக்கிங்க்கு நல்லா யூஸ் ஆகிறாரு. இவர்கிட்ட ஸ்கில்லை பற்றி பார்த்தோம்னா இவர்கிட்ட இல்லாத ஸ்கில்லே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லா வகையிலையும் இவர் எக்ஸ்பர்ட்னே சொல்லலாம். பாஸாக இருந்தாலும் சரி, ஷூட்டாக இருந்தாலும் சரி, ஸ்விங்காக இருந்தாலும் சரி, த்ரூ பாலாக இருந்தாலும் சரி, அப்பேற்பட்ட ரன்னிங்கும் லாங் ரேஞ்சிலும் திறமை கொண்டவர். இவர் ஒரு முக்கியமான கிராஸ் எக்ஸ்பர்ட்டுன்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட்டு டீமுக்கான சென்ட்ரு ஃபார்வர்டு பொசிஷன் அட்டாக்கிங்காக நம்ம ரவிக்குமார் இருக்கார். இவரோட மெயின் ஏமே ஆப்போனண்ட்டுக்குள்ளே பூந்து க்ரியேட்டிவான கோல்ஸ் ஸ்கோர் பண்ணுறது தான். இவரோட பாஸாக இருந்தாலும் சரி, ஃபினிஷாக இருந்தாலும் சரி, நல்ல சூப்பர் ஹை கிளாஸாக இருக்கும். ஒரு முக்கியமான பங்கே டீமுக்கான கோல் ஸ்கோரிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக க்ரியேட் பண்ணுவார் இவரே. அண்ட் டீமோட முக்கியமான ரைட் மோஸ்ட் அட்டாக்கர் ஆரம் யாசரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இவர் ஒன் ஆஃப் த கிரியேட்டிவ் பிளே மேக்கர் ஆஃப் த டீம்னே சொல்லலாம். இவரோட ப்ளஸ்ஸு நல்லா ட்ரிக் பண்ணுவார். நல்லா லாங் ரேஞ்சிலேருந்து ஷூட்டு நல்லா அக்யூரேட்டாக அடிப்பார்.
இவரோட லீடர்ஷிப் நல்லா இருக்கனால இவர் டீமோட கேப்டனாகவும் இருக்கார். இவரோட மெயின் ஸ்கீம் ஆஃப் பிளேயே ஆப்போனண்ட்டை நல்லா கன்ஃபியூஸ் பண்ணி நல்லா ட்ரிக் பண்ணி ஈஸியாக அவங்களோட டெரிட்டரியில் போய் கோல் போடுற கப்பபிலிட்டி அதிகமாக இருக்குது இவருக்கு. அடுத்த டீமோட சென்டர் ஃபார்வர்டு நம்ம நவீன்குமார் பற்றி பார்க்கலாம். இவரும் கிட்டத்தட்ட ரவிக்குமார் மாதிரியே சென்டர் ஃபார்வர்டும் கூட. இவரும் ரவிக்குமாருக்கான சப்போர்ட்டிவ் கேம் பிளேவாக அவரோட ரோல்லே இருப்பார். இப்போ வரைக்கும் டீம் அரேஞ்ச்மெண்ட்டில் நம்ம டீமோட ஃபார்மேஷன் 3-4-3 தான் சொல்லணும். 3 டிஃபென்ஸ், 4 மிட்ஃபீல்டர் அண்ட் 3 அட்டாக்கரோட டீம் இறக்கியிருக்காங்க. இவங்களோட அட்டாக்கிங் ஸ்டைல் கேம் பிளான் பார்த்தீங்கன்னா கவுண்டர் அட்டாக் தான். அதே மாதிரி ஷார்ட் பாஸ், ஃப்ளெக்சிபிள், ஒய்டாக தான் அட்டாக்கிங் பண்ணுறாங்க. இவங்களோட டிஃபென்சிவ் மைண்ட் செட் வந்து ஃப்ரண்ட் லைன் ப்ரெஷர் தான். பால் வந்து ஆப்போனண்ட்டை போனாலே நல்லா அக்ரெசிவாக அட்டாக் பண்ணி போய் பாலை நம்ம பொசிஷனில் கொண்டு வர கேப்பபிலிட்டி இருக்குது. ஓகே கைஸ், நம்ம டீம் எஃப்சி நரிக்கூட்டத்தோட ஃபுல் ஸ்குவாடை பற்றி நீங்கள் பார்த்தீங்க. கூடிய சீக்கிரத்தில் யுஎஃப்ஏ சாம்பியன்ஸ் லீக்கான ட்ராஃபி லீக்கு நம்ம விளாட போகிறோம். அது வரைக்கும் கூட இருந்து நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அன்டில் தென் டாட்டா, பாய் பாய், see you. களத்தில் சந்திப்போம்.